ஸோ மேஜர் ஸ்டார்ஸ் இப்போ வரைக்கும் இன்ஜுரி ஆயிருக்காங்க. அண்ட் ஆல்சோ சம்மர் ஸ்லாம் 2024 பேக் ஸ்டேஜ் ரிலேட்டட் அப்டேட்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ரெஸ்லிங் நியூஸ் குறிப்பாக சொன்னால் ஸோ ஜட்மெண்ட் டேயோட பிரேக்கப் மட்டும் இல்லாமல் நிறையா ரெஸ்லிங் அப்டேட்ஸ் இருக்குது. குறிப்பாக சொன்னால் ஸோ பிளட் லைனோட நெக்ஸ்ட் ப்ராபபிளி ஃபியூட் என்னவா இருக்கும், ஸோ அது ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே மூவ் ஆகலாம். ஸோ அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விட்ருவோம். ஸோ சம்மர் ஸ்லாம் 2024 ஸோ ரோமன் ரைன்ஸ் அவருடைய ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் கொடுத்துருந்தாரு. அண்ட் ஆல்சோ வந்து நம்மளுடைய சோலோ சிக்காவை காஸ்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஆல்சோ வந்து அந்த காஸ்ட்டுக்கு அப்புறமா வந்து நம்மளுடைய ரோமன் ரைன்ஸும் கோடி ரோட்ஸும் ஒரு ஃபேஸ் ஆஃப்லாம் பண்ணியிருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு பயங்கர கூஸ் பம்ப்ஸாக இருந்த நிலையில் இப்போ வரைக்கும் கோடி ரோட்ஸ் அது ரிலேட்டட் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம சம்மர் ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்குல்ல, போஸ்ட் ஷோ. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் கிட்ட கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரோமன் ரைன்ஸ் ரிட்டர்ன் ரிலேட்டட். ஸோ அதுக்கு கோடி ரோட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பேங்கரப்பாக இருந்தேன். அண்ட் ஆல்சோ ஃபேன்ஸ் எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ அவருக்கு வந்து ஃபேன்ஸுக்கு வந்து ரோமன் ரைன்ஸ் வேணும். ஸோ அதனால் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ நான் வந்து ஹாப்பியாக தான் இருக்கேன்றது வந்து கோடி ரோட்ஸ் சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ரோமன் ரைன்ஸுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ரீமேட்ச் கிடைக்கும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் என்ன சொல்லியிருக்காரு. ஸோ கோடி ரோட்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்டிப்பாக வந்து ரோமன் ரைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் சாம்பியனாக இருந்திருக்காரு. ஸோ ட்ரூலி வந்து அவர் வந்து கண்டிப்பாக ஒரு ரீமேட்ச்க்கு வந்து டிசர்வ் பண்ணுறாருன்றதையும் கோடி ரோட்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ இது வரைக்கும் பிளட் லைன் ரூல்ஸ் மேட்ச் 2 தடவை நடந்திருக்கு. 2லையுமே வந்து நான் வின் பண்ணது ரொம்ப ப்ரௌட்ஃபுல் மூமெண்ட்டாக இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ 2வது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய சூப்பர் ஸ்டார்ஸ் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறகு இன்ஜுரி ஆயிருக்கு. ப்ராபப்ளி 2 சூப்பர் ஸ்டாருக்கு பிறகு இன்ஜுரி ஆயிருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா WWE ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அதே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி இந்த சம்மர் ஸ்லாம் ரிலேட்டட் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பட் நம்ம அதை பார்க்காம இம்பார்ட்டண்டாக வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்லர்ஸோட அப்டேட் ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரிபிள் ஹெச் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு ட்ரிபிள் ஹெச் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ நம்மளுடைய லோகன் பால் அண்ட் ஆல்சோ வந்து ஜேக்கப் ஹார்ட், ஸோ இவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஒரு இன்ஜுரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸான இன்ஜுரிலாம் கிடையாது, மைனர் இன்ஜுரின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ ஜேக்கப் ஹார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆனது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணது தான். பட் நம்ம லோகன் பாலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து ட்ரிபிள் ஹெச் கிட்ட ஸ்டெஃப்னி மிக்மெண்ட் ரிலேட்டடும் கேட்டிருந்தாங்க. ஏன்னா ஸ்டெஃப்னி மிக்மெண்ட் சம்மர் ஸ்லாம் வந்திருந்தாங்கல்ல, ஸோ அதை ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ஸ்டெஃப்னி மிக்மெண்ட்டுக்கு WWE பிடிக்கும். ஸோ அதனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வராங்க பார்க்குறாங்க. இப்போ வரைக்கும் WWE சைட்லேருந்து எந்த ஒரு கான்ட்ராக்டோ எந்த ஒரு லிங்க்கோ அவங்களுக்கு கிடையாதுன்றதை வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க WWE ரிலேட்டட் எந்த ஒரு ஒர்க்கும் வரைக்கும் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஸோ பண்ணுறாங்க, இன்னமும் பண்ணுவாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டெஃப்னி மிக்மெண்ட்டை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டெஃப்னி மிக்மெண்ட் இப்போ வரைக்கும் கிரியேட்டிவ் கண்ட்ரோல் சைடு வருவாங்கன்ற மாதிரி எந்த ஒரு நியூஸும் சொல்லலை. பட் ட்ரிபிள் ஹெச் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டெஃப்னி மிக்மெண்ட் அப்கமிங் வந்து WWE ஷோஸை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அண்ட் ஆல்சோ பார்ப்பாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட சிஎம் பங்கும் ஸ்டெஃப்னி மிக்மெனும் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ் அதாவது அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணியிருப்பாங்க. அந்த மூமெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்குன்றதை நம்ம நோட் பண்ணியே ஆகணும். அதான் வந்து இப்போ வரைக்கும் செத்ரால்ஸை கேம்லேருந்து ரிமூவ் பண்ணியிருந்தாங்க சம்மர் ஸ்லாமில். அதாவது ரெஃப்ரி கேம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செத்ரால்ஸை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்ஃபுல் செலக்ட் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ WWE எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நெட்வொர்க் அதாவது மல்டி மீடியா அதாவது பீகாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணுவாங்கல்ல அமெரிக்காவில். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரி கேம்ன்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. அதுக்கான ரீசன் என்னென்னா, ஸோ ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ஃப்ரீ, ஸோ அவங்களோட கேம்ப் வைஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எரர் காட்டியிருக்காமா. அதுக்கான ரீசன் என்னன்றதை ஃபைட்ஃபுல் செலக்ட் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபைட்ஃபுல் செலக்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ரெஃப்ரி கேமோடைய பேட்டரி பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிளி வந்து ஒரு டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் ஏற்பட்டுருச்சு. ஸோ அதனால் வந்து நம்மளுடைய ரெஃப்ரி கேம் வந்து ரொம்ப எரர் ஆயிருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபேன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆனாங்க. அது ரிலேட்டட் நிறையா ஃபீட்பேக்ஸும் கொடுத்துருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஃப்ரி கேமோடைய பேட்டரி பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இல்லை. ஸோ அதோட இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக டேமேஜ் ஆயிருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ ஜட்மெண்ட் டே விட்டு விலக போகிறாரா நம்மளோட ஜேடி மெக்டானல்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக்காக வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக போயிட்டு இருக்குது. அதுக்கான ரீசன் என்னென்னா அவர் போட்ட அந்த போஸ்ட்டு தான். ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேடி மெக்டானல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு கீழே கேப்ஷன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நெவர் லைக் திஸ் ஷர்ட் எனிவேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அவர் அந்த ஜட்மெண்ட் டே ஷர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக ஹோல்ட் பண்ணி எனக்கு இந்த ஷர்ட் இன்னுமே பிடிக்காது, இனிமே பிடிக்காதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா
சொல்லியிருக்காரு. ப்ராபப்ளி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டே விட்டு போகிறதா தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் டீஸ் பண்ணியிருக்காரு. பட் கண்டிப்பாக வந்து இதை செப்பரேட் பண்ண மாட்டாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா WWE கண்டிப்பாக இது ஒரு ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மூவ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து ஜேடி மெக்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் பேலருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் டேக்குள்ள கொண்டு வந்ததே அவர் தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் பேலருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். ஸோ ப்ராபப்ளி டாமினிக், லிவ் மார்கன், ஸோ ஃபின் பேலர் இவங்க கூட வந்து நம்மளுடைய ஜேடி மெக்டாலும் சேர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கார்லிட்டோ என்ன கதைன்னு தெரில. ஸோ டேமின் மிஸ்டோரியா இதுலேயே ஒரே இதாக தான் இருப்பாங்க. பட் கார்லிட்டோ இந்த சைடு சேருவாருன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ வந்து ஃபைனலாக வந்து நம்ம WWE சம்மர்ஸ்லாமோட பேக் ஸ்டேஜ் ரிப்போர்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த பேக் ஸ்டேஜ் அப்ளைல ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஸோ நம்மளுடைய பிரான் பிரேக்கர் வர்சஸ் சமிசைனுக்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து இந்த மேட்ச்சில் நியூ சாம்பியனை வந்து நம்மளுடைய பிரான் பிரேக்கர் க்ரௌன் ஆயிருப்பார். பட் WWE பிளான் பண்ணது இந்த மேட்சை மோர் தென் இப்போ நடத்தினத கொஞ்சம் அதிகமாக நடத்தணுன்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ எந்த லெவலுக்கு பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ மேட்ச் அவங்க பிளான் பண்ணதை விட 10 மினிட்ஸ் மைனஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வந்து நடத்தியிருக்காங்கன்றத சொல்லியிருக்காங்க. இந்த மேட்ச் ஒரு 6 மினிட்ஸ் ஆர் 7 மினிட்ஸ் தான் நடந்திருக்கும். அப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட மேட்ச் பிளான் பண்ணியிருக்காங்க. பட் 7 நிமிஷம் தான் நடத்தியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னன்றதை WWE எந்த சைட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணல. பட் இருந்தாலும் இதுதான் வந்து ரீசன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ் நியூஸாக இது எல்லாமே நமக்கு ரெஃபர் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ ரெண்டாவது ரெஃபரன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்மளுடைய டவுன் அதாவது நம்மளோட ஆஸ்டின் தியரி, கிரேசன் வாலர் அண்ட் ஆல்சோ மிஸ், ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெல்லி ரோல்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாமில் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெல்லி ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆஸ்டின் தியரி, கிரேசன் வாலரையும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த செக்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ WWE மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து பெரிய ஹாப்பியாக இருக்காங்களாமா. ஏன்னா அந்த மொமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நினச்ச லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நினச்சதோட பெட்டராகவே இருந்திருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹாப்பியாக இருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் ரிலேட்டட் தான். ஸோ கோடி ரோட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக அவருடைய அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் சோலோ சிக்கோ அகேன்ஸ்ட் டிடைன் பண்ணியிருந்தார் ஒரு பிளட் லைன் ரூல்ஸ் மேட்ச்சில். அண்ட் ஆல்சோ அது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸ் அந்த சம்மர்ஸ்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணியிருக்காரு. எந்த லெவலுக்குன்னா ஸோ அந்த சம்மர்ஸ்லாம் ரிலேட்டட் மெர்ச்சன்டைஸ் நிறையா சேல் ஆயிருந்துச்சுல. ஸோ ஒரு பேப்பர் நடத்துறாங்கன்னா WWE எப்படியுமே எல்லா ரெஸ்லர்ஸோட மெர்ச்சன்டைஸும் வச்சிருப்பாங்க. அந்த மெர்ச்சன்டைஸ் வைஸ் பார்க்கும்போது ஸோ கோடி ரோட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மெர்ச்சன்டைஸ் தான் அதிகமாக சேல் ஆயிருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா WWE சைடில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதான் வந்து ஊசோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு பேக்கப் கொடுப்பாங்கன்ற மாதிரி ஸ்பெகுலேட்டடாக போன ரூமருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா WWE பேக் ஸ்டேஜில் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி பிளான் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ராப்ளி மெயின் ஈவெண்ட் ஜே ஊசோவும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஜிம்மி ஊசோவும் ரீயூனைட் ஆகி ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் பண்ணுவாங்க சம்மர் ஸ்லாம்லன்ற மாதிரி. எந்த ஒரு பிளானும் சம்மர் ஸ்லாமுக்காக போடலைன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சம்மர் ஸ்லாமுக்காக போடலன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராப்ளி கண்டிப்பாக நம்ம ஓஜி பிளட் லைன் வரதை பார்க்க தான் போகிறோம். அது வந்து கன்ஃபார்ம் தான். பட் இருந்தாலும் இங்கே இப்போ இந்த இடத்துல வந்து பிளான் பண்ணலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அஞ்சாவதாக வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ ஜேக்கப் ஃபார்ட்டு இன்ஜுரி தான் போயிருக்காருன்றதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. பட் ப்ராபப்ளி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஜேக்கப் ஃபார்ட்டுக்கு ஒரு இன்ஜுரி மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்தாங்களாமா. ஸோ அவங்க வந்து அந்த இடத்துல நம்ம ஜேக்கப் ஃபார்ட்டுக்கு கால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ஜுரி ஆன மாதிரி வந்து ஒரு பிளான்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கிரிப்டடாக வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி வச்சுருந்தாங்களாமா. பட் இருந்தாலும் ரியலாகவே அது நடந்துருச்சுன்றதை வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ரியலாக நடந்துச்சுன்றதை பேக் ஸ்டேஜில் ரெஃபர் பண்ணல. பட் இந்த மாதிரி நடக்கும்ன்றதை வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியிருந்தாங்களாமா. ரியலாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கன்ஃபார்ம் பண்ணோம்னா ஸோ ட்ரிபிள் ஹெச் இது ரிலேட்டட் சொல்லியிருந்தாரு. அண்ட் ஆல்சோ வந்து ஸோ ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சோலோ சிக்கோவா ஜேக்கப் ஃபார்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிக்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து நம்ம ஜேக்கப் ஃபார்ட் காலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்போர்ட்டிவ் போர்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணியிருக்காருன்றதை வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் ரிலேட்டடும் வந்து பார்த்திங்கன்னா பேக் ஸ்டேஜில் நியூஸ் வந்திருக்கு. ஸோ ப்ராபபிளி எந்த ஒரு ரெஸ்லர்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வராருன்ற மாதிரி பார்த்திங்கன்னா WWE பார்த்திங்கன்னா இண்டிகேட் பண்ணலாம். எக்ஸப்ட் அந்த மேட்ச் நடக்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்லர்ஸ் கோடி ரோட்ஸ் பிளட் லைனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ WWE சொல்லியிருக்காங்கன்றதை வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப கெப்டாக தான் வச்சுருந்தாங்களாமா. ஸோ ரொம்ப செக்யூராக தான் ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்னை வச்சுருந்தாங்களாமா. பட் ஸ்பெகுலேஷன்ஸ் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடந்துச்சு. ஸோ எல்லா டைமே எதிர்பார்க்குறது நடக்காது. பட் இருந்தாலும் இதை வந்து பார்த்திங்கன்னா WWE முடிஞ்ச அளவுக்கு வந்து செக்யூராக தான் வச்சுருக்காங்கன்றது வந்து பார்த்திங்கன்னா பேக் ஸ்டேஜில் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா WWE நம்மளுடைய ரியா ரிப்ளே வர்சஸ் நம்மளுடைய லிவ் மார்கனுக்கான விமன்ஸ் வேர்ல்டு வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் ஸோ நம்மளுடைய ரியா ரிப்ளேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் இன்ஜுரி ஆகிற மாதிரி பார்த்திங்கன்னா இது பண்ணியிருந்தாங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அவங்க சைட்லேருந்து பிளான் பண்ணது தானாமா. ஸோ அவங்க பிளான் பண்ண மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜுரி மாதிரி தான் காட்டியிருந்தாங்க. அது ரியல் இன்ஜுரி கிடையாது. பட் அந்த இடத்துல ரியா ரிப்ளேக்கு பிளான் பண்ண மாதிரி இன்ஜுரி தான்றதை
வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹால் ஆஃப் ஃபேமர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருப்பாங்க சம்மர் ஸ்லாம் 2024ல். ஹால் ஆஃப் ஃபேமுக்காக தனி சீட்ஸ்லாம் இது பண்ணி ஸோ அவங்களோட ஃபேன்ஸோட கவனம் அவங்க மேலேயே ஈர்க்கணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட்டப்பை பண்ணியிருக்காங்கன்றத WWE வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் ஸ்லாம்ல வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாங்கன்றத வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ் அப்டேட்ஸாக வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைன் ரிலேட்டட் பார்த்தோம்னா ஸோ ப்ராபபிளி இப்போ வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஸ்மாக்டவுனுக்கு வருவாருன்ற மாதிரி இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணல. இப்போ வரைக்கும் இப்போ மண்டே ஈவினிங் நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ இப்போ மண்டே ஈவினிங் வர பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வருவாருன்ற மாதிரி எந்த ஒரு சைட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணல. ப்ராபபிளி அப்கமிங்கில் நம்ம ரோமன் ரெயின்ஸ் வரதை பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனில் ரோமன் ரெயின்ஸ் ரிலேட்டட் ஏதாச்சும் பேசுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் கோடி ரோட்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ ப்ராபபிளி எங்களுக்குள்ள ஒரு ரீமேட்ச் நடக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் இப்போ அது நடக்காது. குறிப்பாக ஸோ ராக்குக்கு அப்புறமா தான் ராக்கோட மேட்சப் அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா கோடி வர்சஸ் ரோமனை நம்ம பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இப்போ வரைக்கும் பிளட் லைனோட ஸ்டோரி லைன் பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்குது. ஸோ ஃபேன்ஸோட ஈகர்னஸாக இருக்காங்க. ஸோ இது எந்த இடத்துல மூவ் பண்ண போகுது என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ பேட் பிளட்டில் இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கும். இவங்களுக்குள்ள மேட்ச் நடந்ததுக்கப்புறமா சர்வைவர் சீரிஸில் நியூ பிளட் லைன் வர்சஸ் ஓஜி பிளட் லைன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு ஏற்றாப்புல வார் கேம்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நடக்குதான்றதை பார்ப்போம். நான் ஒரு அசம்ஷனாக தான் சொல்கிறேன் நடக்கலான்ற மாதிரி. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க.